ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். எப்படி சார் இதை புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது? யதார்த்தம் அப்படித்தான் இருக்குதா அல்லது அதை தாண்டி வேற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குதா? இதுல ஒரு பக்கம் இதை தற்காலிகமான பிரச்சனைக்கான தீர்வுன்னு பார்க்க வேண்டியதுக்கா அல்லது வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு இபிஎஸ் அப்படின்றாரு. இது இபிஎஸ் உடைய தற்காலிக வெற்றியா நிரந்தர வெற்றியா எதை நோக்கி பயணிக்க போகுது? நிச்சயமாக இபிஎஸ் அவர்கள் வெற்றி தான் அடைந்திருக்கிறார்கள். ஏன்னா இதுல தோல்வி யாருக்குன்னு பார்த்தா விஜய்க்கு தான் தோல்வி. அவர் நினைச்சாரு இந்த 25 எம்எல்ஏக்களை தூக்கின்னு வந்துருவோம் அப்படின்னு நினைச்சாரு. இது விஜய்க்கு தான் தோல்வி. சார் இந்த நிமிஷம் வரை அவர் என்ன சார் பண்ணாரு? இவங்க தானே சார் போய் நிக்கிறாங்க, இவங்க தானே ஆதரவு நிலைப்பாட்டு எடுக்கிறாங்க. அவங்க சொன்னதுக்கான 2 காரணம். ஒன்று, தவறான வியூகத்தை தேர்தல் சமயத்தில் அமைச்சிருக்கிறாரு, தொடர்ச்சியான தோல்விகளுக்கான இடத்தை நோக்கி அவங்க நகரல அப்படின்றாரு. இன்னொரு புள்ளி இந்த பிரச்சனைன்றது இபிஎஸ் ஆல தான் உருவாக்கப்படுது அப்படின்றாரு இல்லையா? இபிஎஸ் ஆல உருவாக்கப்படவே இல்லை சார். எல்லாரும் ஒன்று புரிஞ்சுக்கணும். இது ஒரு விதத்தில் நான் நக்கீரன் அவர் பிரகாஷோட ஒத்து போகிறேன். என்னன்னா இது முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய ஒரு உள்ளடி வேலை இருக்குன்னு தான் பார்க்குறேன். இது அதிமுக என்கின்ற கட்சியை அழித்துவிட வேண்டும், பர்மனண்டாக ஒழித்துவிட வேண்டும், அழித்துவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். பாஜக தான் இதில் மறைமுகமாக பண்ணியிருக்காங்க. அவங்க டைரக்டாக வரல, மறைமுகமாக தாவாக்காவை கொம்பு சீவி வளர்த்து விட்டு பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் அவங்க செய்த ஒரு. பிரகாஷ் சார் சொல்லும் பொழுது டெல்லியில பார்க்காம அனுப்பியிருக்காங்க. அதுக்கான காரணம் இபிஎஸ் ஓட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றாரு. அதாவது பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறது தான் பிஜேபியோட. அவங்க அதுல கை தேர்ந்தவர்கள். அதுதான் இதுல நம்ம உற்று கவனிக்க வேண்டும். ஆபரேஷன் லீஃப் அப்படின்ற ஒரு இதுக்கு பெயர் வச்சு, ஆபரேஷன் லீஃப் என்ற பெயரையும் வைத்து இதை செயல்படுத்தி இருக்கிறது. அதிமுக என்கின்ற கட்சியை முழுவதுமாக ஒழித்து கட்ட வேண்டும் என்று இதுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடி திட்டத்தை தீட்டிருக்காங்க. அதே ஆபரேஷன் லீஃப், ஆபரேஷன் லீஃப் இரட்டை இலையை, அதுதான் ஆபரேஷன் லீஃப். அந்த கட்சியை இது பண்ண வேண்டும், இது பண்ணியிருக்கிறாங்க. இதைத்தான் அதிமுக ராஜ்யசபா எம்பி திரு இன்பதுரை அவர்கள் இன்றைக்கோ நேற்றுக்கோ இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சுட்டி காட்டியிருக்கிறார். ஸோ அதனால இதில் சார் இங்க நீங்க ஆபரேஷன் லீஃப்னு சொல்றீங்க, ஆனா நடக்கக்கூடியது எல்லாமே அதிமுகவுடைய எம்பி இன்பதுரை பேசுறப்ப குதிரை பேரம் நடக்குது அப்படின்றார் இல்லையா? எல்லாம் முழுக்க முழுக்க தாவேகா பக்கம் சொல்லும் பொழுது இந்த ஆபரேஷன் லீஃபை வடிவமைச்சது யாரு, எந்த கட்டத்தை நோக்கி இது நகர்த்தி இருக்கிறாங்க? இது வடிவமைச்சது திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அவரை தான் மையமாக வைத்துக்கொண்டு அவர் தான் இப்போ இதெல்லாம் முழுக்க முழுக்க பண்றதுன்னா திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான் எக்ஸிக்யூட் பண்றாரா, அவர் வடிவமைச்சாரா? இல்ல இது வடிவமைச்சதுன்னா பாஜக வடிவமைச்சு இவர் எக்ஸிக்யூட் பண்றாருங்க. ஆதவ் அர்ஜுனா அவர் சொல்படி எக்ஸிக்யூட் பண்றாரு. இதுதான் ஆபரேஷன் லீஃப் அவர் செய்யக்கூடியது. ஆனா இது எதிர்பாராத இதை மூச்சுக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இது எப்படியோ ஸ்மெல் பண்ணிக்கிட்டார். அவருக்கு உண்டான ஒரு அரசியல் சாணக்கியத்தை வைத்துக்கொண்டு இதை ஸ்மெல் பண்ணிட்டாரு. அவர் இப்ப வெற்றி அடைந்திருக்கிறார். இதை பார்த்து இதை தொண்டர்கள் எல்லாமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வரவேற்கிறார்கள். ஒரு இது அண்ணன் துரைக்கருணா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவர் மீது மிகுந்த மரியாதை இருக்கிறது. ஏன்னா அவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து அதிமுகவோட பயணித்து இருக்கிறார். ஒரே ஒரு இது என்னன்னா, அவர் சொன்னார் எல்லாம் அண்ணன் துரைக்கருணா எவ்வளோ கிளை கழகத்துக்கு போயிருக்காரு, எவ்வளோ ஒன்றிய கழகத்துக்கு போயிருக்காரு, எவ்வளோ பகுதி கழகத்துக்கு அந்த அலுவலகத்துலாம் போய் ஆய்வு செய்தாருன்னு அண்ணன் தெரியல. ஏன்னா அவர் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாரு. அது துரைக்கருணா சார் சொல்ற புள்ளி ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க சொல்றீங்களா ஆபரேஷன் லீஃப் அப்படின்றீங்களா? இந்த ஆபரேஷன் லீஃப்ல சுதாரிச்சுக்கிட்டாரு இபிஎஸ் அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்னா, இவர் சுதாரிச்சுக்குவாருன்னு தெரிஞ்சு அவங்க ஆபரேஷன் லீஃப் 2.1 வச்சிருப்பாங்களா? அப்போ அதுவும் ஒரு புள்ளி இருக்குது இல்லையா? அதுக்குள்ள இதுல சிவி சண்முகமோ அல்லது விஜயபாஸ்கரோ தங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை சொல்லல. ஏங்க இன்னைக்கு அந்த ஆபரேஷன் லீஃபை மேலும் இப்போ முதல்ல தோல்வி அடைஞ்சிட்டாங்க. மீண்டும் அது இது பண்றதுக்கு வருஷம் இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லவில்லை, இது வரைக்கும் என்னன்றது சொல்லவில்லை. அதுக்கு தான் மீண்டும் மீண்டும் என்ன பண்றாங்க, ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. 90% அதிமுக எங்களோடு தான் இருக்கிறார்கள், ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க. இது ஆபரேஷன் லீஃபுனுடைய 2.0 இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஆபரேஷன் லீஃபோட காரணகர்த்தா அல்லது காரியகர்த்தா யாருன்னு பார்த்தா பாஜகன்னு வச்சுக்கோங்களேன். பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்கும் பொழுது அவங்க ஏன் அசைன்மெண்ட் தாவேகா கிட்ட கொடுத்து அதன் மூலமாக அதிமுக அழிக்கணும்னு பார்ப்பாங்க? இன்னொன்று, தாவேகா காங்கிரஸ் கட்சியோட இருக்கு இல்லையா? அப்போ காங்கிரஸ் கட்சி அழியணும், அதாவது காங்கிரஸ் முக்த் பாரத்ன்ற ஸ்டாண்ட் இருக்கணும். அதே சமயத்தில் பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வளரணும் அப்படின்னா தாவேகா அழியணும்.
அப்படி இருக்கிறப்போ ஏன் தாவேகாவை பாஜக வளர்த்து விட விரும்பணும்? அதாவது இப்போ வந்து டெம்பரரி இது வந்து அவங்க வந்து தாவேகாவை இது பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி கேஜ்ரிவாலுக்கு இதுவானதோ அதே போல தான் இங்கேயும் வந்து முன்னாடி இப்போ நான் உனக்கு வந்து இது பண்ணுற மாதிரி பண்ணுறேன், ஆனால் இது முழுக்க முழுக்க அவங்களுடைய திட்டத்தினால்தான் இது வந்து இதுவாகிறது. இதை மீண்டும் குறிப்பிட்ட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் இதை வந்து ஸ்மெல் பண்ணிக்கிட்டு அதுக்குண்டான காய்களை நகர்த்தி விட்டார்கள். இன்றைக்கோ நேற்றைக்கோ ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார்கள். இந்த மீண்டும் மன்னிப்பு கொடுத்து சேர்ந்தவர்கள் அவர்களுடைய பழைய பதவிகளை குறிப்பிட்டு எந்த விதமான செய்தியோ இதுவோ போடக்கூடாது, அவர்கள் வந்து இது பண்ணணும். அது மீண்டும் அவர் வந்து ஒரு அறிக்கையாக போட்டிருக்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுது? ஹீ இஸ் கெய்னிங். அவருடைய அந்த ஸ்டாண்ட் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கார். இவங்களுடைய வேலுமணி தரப்பும் அந்த விஜயபாஸ்கர் சிவி சண்முகம் தரப்பும் அவங்களுக்கு அந்த பதவி வந்து அவங்களுக்கு அதே மாவட்ட செயலாளர் பதவி அந்த பதவியை மீண்டும் கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. இவர் முழுவதுமாக நிராகரித்து விட்டார். அந்த இதில் நிலைப்பாடில் உறுதியாக இருக்கிறார். தொண்டர்கள் எல்லாம் அதை வரவேற்று இருக்கிறாங்க. ஒரு தொண்டர்களும் வரவேற்று இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இவருடைய கை ஓங்கி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கை இன்றைக்கு ஓங்கி இருக்கிறது. இது முன்னோடு நீங்கள் இது பண்ணி ஒரே ஒரு கேள்வி ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு நான் இந்த செய்தியின் வாயிலாக வைக்கிறேன். டிவிகே கட்சியில் அந்த கட்சியை நடத்துறதுக்கு அவங்களுடைய தொண்டர்களே கிடையாதா? அதிமுக வந்து தான் அந்த கட்சியை நடத்தணுமா? ஏன் இப்படி கூவி கூவி அதிமுகவை அழைக்கிறீர்கள்? ஏன்னா உங்கள் கட்சியில் தொண்டர்கள் கிடையாதா? நீங்கள் தான் வந்து இன்ஸ்டாவில் இவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க, அவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க, நீங்கள் தம்பட்டம் வச்சு பீத்திக்கிறீங்களே, உங்ககிட்ட தொண்டர்கள் கிடையாது. இன்னொன்று திரு விஜய் அவர்களுடைய கட்சி பார்த்தீங்கன்னா தாவேகா என்கின்ற கட்சி வந்து ஒரு விஜய் என்கின்ற ஒரு தனிப்பட்ட நபரின் செல்வாக்கினால் தான் இன்றைக்கு இருக்கிறது. அந்த விஜய் என்பவர் இல்லை என்றால் தாவேகா இல்லை. ஆனால் அதிமுக அப்படி கிடையாது. இப்போ இந்த இடத்துல அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இபிஎஸ் என்ன செய்ய போறாரு? இப்போ வந்து அவர் வந்து பொதுச் செயலாளராக மீண்டும் கட்சியில் வந்து இப்போ இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டார். பல்வேறு மாவட்ட செயலாளர்களை மாற்றியுள்ளார். அவங்களுக்கு உற்சாகம் ஊட்டி அவர்களுடைய இதெல்லாம் சேர்த்து மீண்டும் இது பண்ண அவர் இப்போ ஆலோசனை அடுத்து வந்து இப்போ தான் அவர் கொஞ்சம் மூச்சு விடுறார். இவ்வளோ நாளாக பல்வேறு அழுத்தங்கள் அந்த கலை அடுப்பெல்லாம் நடந்து விட்டது. இப்போ வரக்கூடிய செய்தி என்னன்னா ஒரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி ஒரு மாவட்டத்துக்கு 4 சட்டமன்ற தொகுதி அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இப்போ அதை பிரித்து ஒரு மாவட்ட செயலாளருக்கு 2 சட்டமன்ற தொகுதி வைப்பாங்க. மிச்சம் இதெல்லாம் இளைஞர்களுக்கெல்லாம் கொடுத்து அந்த இதில் ஆரம்பிச்சாச்சு. அவர் அந்த அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் இப்போ வரப்போகிறது. இந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக எப்படி அடுத்த நம்ம வந்து அதிக பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டியும் இனிமே இவங்க அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு போறவங்க அவங்களோட நினைப்புன்றது இனிமே அதிமுகவுக்கு ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு தானே நினைக்கிறாங்க. இன்னொன்னு தாவேகாவுமே தன்னுடைய அரசியல் எதிரியாக பார்க்கிறது திமுகவை தான். அப்ப தாவேகா வெர்சஸ் திமுகன்னு ஒரு அரசியல் கட்டமைக்கப்பட்டுச்சுன்னா அதிமுகவுடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவா இருக்கும்? அந்த இடத்துல எப்படி அதிமுக வெர்சஸ் அதர்ஸ் அல்லது அதிமுக வெர்சஸ் திமுக அல்லது அதிமுக வெர்சஸ் தாவேகான்ற ஒரு கட்டமைப்பை எப்படி அதிமுகவோட பொதுச் செயலாளர் கொண்டு வருவார்? அதாவது இந்த இதெல்லாம் இப்போ இங்கேருந்து கட்சி மாறி போகிறதெல்லாம் பார்க்குறப்ப புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மா சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் வருது. அங்கே அதை சுட்டி காட்டுறேன். இந்த கட்சியிலிருந்து விலகி போனவர்கள்லாம் உதிர்ந்த ரோமங்கள் அப்படின்னு புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படித்தான் இந்த தாவேகா இந்த 2026 எலெக்ஷன்ல தாவேகா டைரக்ட் எதிரியாக அரசியல் எதிரியாக திமுக தான் சார் பார்க்குது. அப்ப தனித்து விடப்பட்டிருக்கிறாங்கன்னு தானே சார் அர்த்தம் இங்க? ஏங்க அதேதான் பெரும்பான்மை வாட்டு. 2வது தாவேகா என்கின்ற கட்சி விட்டில் பூச்சி போலங்க. அந்த விட்டில் பூச்சி எவ்வளவு நாட்கள் இருக்கும்? ஒரு விட்டில் பூச்சி போலங்க தாவேகா என்கின்ற சார் குறுக்கிட்டீங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் முதல் சுற்றில் சொன்னது மாதிரி மிகப்பெரிய தொண்டர்கள் பேர் இயக்கம். நிச்சயம் ஃபீனிக்ஸ் பறவை போல அது உயிர் தொழும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் களை எடுக்கிறேன் என்கிற பயிரில் விளைந்த பயிர்களை எல்லாம் வீணாக்கி விட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. இன்னொன்று பயிர்கள், அதாவது விளைந்த பயிர்களை இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, ஏன்னா விளைந்த பயிர்களை வீணாக்கி விட்டார். இன்னொரு கருத்து என்னென்னா பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே ஒரு 10 ஆண்டுகளாக காங்கிரஸில் இந்தியா கழகங்கள் இல்லாத தமிழர்னு ஒரு கோஷம் போட்டுட்டு வந்தாங்க. ஸோ அதனுடைய நீட்சியாக இது இருக்குங்கிற பரவலாகவே பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் பொதுவாக அந்த கருத்து இருக்குது. தாவேகாவினுடைய பின்னணியில் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ தாவேகாவை வளர்த்து விட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு பாஜக முயற்சிக்கிறது என்றால் அதிமுகவை வழிநடத்துகிற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அது புரியாதா தெரியாதா? அவர் என்ன ரியாக்ட் பண்ணுறாரு? என்டிஏவில் இன்னும் இருக்கிறேன்னு தான் சொல்கிறார்.
வெளியில் வந்த சிவி சண்முகம் தான் நாங்கள் என்டிஏல இல்லைன்னு வந்தாங்க. இவங்க இருக்கிறாங்க. எந்த பாரதிய நீங்க ஜனதா கட்சி தேர்தலோட முடிஞ்சு போச்சுங்க. தேர்தலோட பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கட்சி அழிக்க அந்த தேர்தலுக்கு தாவேக்காவுக்கு துணை மட்டும்தான் போகிறது இந்தியோட என்கிறாரோ, அதை திரு எடப்பாடி பழனிசாமி என்பது தெள்ள தெளிவா சொல்லியிருக்கார். இந்த கூட்டணி என்பது தேர்தல் இருக்கும் வரைதான். தேர்தல் எப்போது தேர்தல் முடிவுகள் வந்து விட்டதோ அந்த கூட்டணி பை டிஃபால்ட் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. பை டிஃபால்ட் கூட்டணி முடிஞ்சு போச்சு. அவர் தெள்ள தெளிவா இந்த கூட்டணி போடுறப்ப என்ன சொன்னார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? இந்த தேர்தலுக்கு உண்டான ஒரு கூட்டணி அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அது அவ்வப்போது சொல்லுவாங்க. இப்ப வெளிப்படையாக இன்னும் என்டிஏ அணியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதுதான் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அப்ப இதற்கும் அவர் பிஜேபி சொன்னா சரி, பிஜேபி கட்சியில அப்போ இவங்க இருக்காங்க தானே சார் அவங்க? பிஜேபி கட்சி முடிச்சிடுச்சுன்னு சொல்லல இல்ல ரெண்டு தரப்புமே சொல்லல, பாஜகவும் சொல்லல, எடப்பாடி பழனிசாமி சொல்லல. அண்டர்ஸ்டுட் சார். தேர்தல் வரைக்கும் தான் அந்த கூட்டணி எவ்வளவு புரியும். அண்டர்ஸ்டுட். இது தேர்தல் முடிஞ்சு கூட்டணி பொதுவெளிகள்ல மக்கள் மத்தியில அது தெரியணும், தெளிவுபடுத்தணும்ல, யார் யாரோட இருக்கிறாங்க அப்படிங்கறத தெளிவுபடுத்தணும்ல. இல்ல சார், இப்ப அதுக்கும் இதுக்கு என்ன சார் சம்பந்தம் வருது? இல்ல அதுதான் சொல்றேன். நீங்க தாவேகாவுக்கு பாஜக பின்னணியிலிருந்து அதிமுகவை அழிப்பதற்கு துணை போகிறதுங்கிறதான குற்றச்சாட்டு. இல்ல அதுல நீங்க சொன்ன அதே புள்ளி தானே சார் இருக்குது. கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்றது கோஷம் பாஜக முன்வைக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பாலிடிக்ஸ்ல திமுகவும் இல்லை அதிமுகவும் இல்லைன்னா இன் ஃபியூச்சர்ல அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியோ அல்லது வேற மாதிரியான ஒரு கட்சி போட்டு தாவேகா வெர்சஸ் பாஜகன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க இல்லையா? அப்போ எளிமையான டார்கெட்டா இருப்பார்ல. ஒரு விஷயம் நம்ம தெளிவாகிக்கணும். கடந்த 50-60 ஆண்டுகளாக இந்த இரண்டு திராவிட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிறது என்பது இந்த இரண்டு திராவிட கட்சிகள் தான். இடையிலே திடீரென ஒரு புரட்சி, விசில் புரட்சி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. இது தொடருமாங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறி. திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கட்டமைப்பு, தொண்டர் பலம், அந்த நிலைப்பாடு என்பது தாவேகாவுக்கு இன்னும் இல்லை. இருக்கிறவர்களை மற்ற கட்சிகளிலிருந்து கொண்டு வந்து இதை வந்து ஒரு பெரிய பிம்பமாக காட்டணும் அப்படிங்கிற போக்கு இருக்கு. அது சரியான அணுகுமுறை இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது சார், இப்ப நீங்க சொல்றீங்க பிஜேபி வந்து ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய் அடிக்க பாக்குறாங்க. ஒன்னு திமுகவை ஆட்சியில் அமரக்கூடாது, அதுல தே ஹவ் சக்சீடட். ரெண்டாவது, இன்னைக்கு திமுக கூட்டணி எப்படி செதிலாகி போச்சு. எங்க திமுக கூட்டணி யார் இருக்காங்க? திமுக பலமா இருக்கு இல்லையா சார்? சார் திமுக பலமாக இருக்காங்க. அந்த கூட்டணி சார் திமுக சார், நீங்க திமுக கூட்டணி சிதறிடுச்சுன்னு சொல்றீங்க. ஆனால் இந்த பக்கம் அதிமுக கூட்டணியும் தோல்வியை சந்திச்சிருக்கு. அதே மாதிரி அதிமுகவினுடைய கேடர்ஸும் போறதுக்கு தயாரா இருக்காங்கல்ல சார். அதான் மீண்டும் சார், அவங்க பாஜகவுடைய நோக்கம் என்ன? திமுக வர வைக்க கூடாது, அல்லது இன்றைக்கு திமுக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? எங்களுடைய கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னு ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அந்த கூட்டணி இன்னைக்கு எங்க? திமுக இவ்வளவு ஆண்டுகள் தமிழக அரசியலில் கூட்டணியும் அவங்களுடைய பலத்தினால்தான் ஆட்சியை வென்றார்கள். அவங்க கூட்டணி இல்லைன்னா இன்னைக்கு திமுக கிடையாது. இன்னைக்கு எல்லாம் இது வந்திருக்கவே முடியாது. ஸோ அந்த கூட்டணி இல்லாத இனிமேல் திமுக எப்படி பயணிக்க போவது? திமுக தனித்து விடப்பட வேண்டும். திமுக ஏன்னா கூட்டணி இல்லாத ஒரு தேர்தலில் கூட திமுக ஜெயிச்சது கிடையாது. அப்போ இனிமே தாவேகா வெர்சஸ் அதிமுகன்னு தான் களம் இருக்கும். நிச்சயமாக அப்படிதான் வரப்போகுது பாருங்க. குறைத்து மதிப்பிட முடியும். அண்ணா திமுக கூட்டணி எல்லாம் ஜெயிச்சிருக்காங்கல்ல, தனியா இண்டிபெண்டன்ட்டா. அதெல்லாம் பழைய காலம் சார். சார் நீங்க தனித்திருந்து ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றீங்கன்னா இந்த சோதனையை எடுப்பாங்களே அவங்க. திமுக அவ்வளவு லாஸ் பண்ணிடுவாங்களா, விட்டுடுவாங்களா அந்த காலத்தை? சார் இப்ப நடந்திருக்கிற இந்த தேர்தலுடைய இதை பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுக்கும் உண்டான இடைவெளி பார்த்தீங்கன்னாக்கா திமுக 24.19%, அதிமுக 21.21% வாக்குகள். என்ன வித்தியாசம்? இடைவெளி என்ன இருக்கு? 21, 24, 3. அதே சென்ற முறை நடந்த அதே 3% தான் அந்த வித்தியாசம் இருக்கு. இது வந்து தனிப்பட்ட இதில் சொல்ல வர, கூட்டணியெல்லாம் சேர்க்கவே வரல, தனிப்பட்ட ஒரு கட்சியாக இந்த சதவீதத்தை சொல்ல வர. ஸோ அப்படி பார்க்குறப்ப பலமாகத்தான் இருக்கிறது. அதிமுக இன்னைக்கும் பலமாகத்தான் இருக்கிறது. ஆனால் திமுக பலகீனம் அடைந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த தாவேகா என்கின்ற கட்சி, மீண்டும் நான் குறிப்பிட்ட போது அது ஒரு விட்டில் பூச்சி போல கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி பல மின்னு இப்படி போயிட்டு இருக்கும். எல்லோரும் அதை நோக்கி பயணிக்கிறார்கள். ஆனால் அதிமுக என்பது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. தொண்டர்கள் யாரை கை காட்டுகிறார்களோ அவர்கள் தான் அங்கே பொதுச் செயலாளராக வர முடியும். 10 பேர் போனான்னா அதிமுகவில் 100 பேர் வருவான் சார். தொண்டர்கள் புதுசாக ஒருத்தன் வருவான்.
100 பேர் தொண்டர்கள் இங்கேருந்து விலகி தாவேக்காக போனேன்னா 1000 பேர் அதிமுக இது பண்ணுவான். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பேசலாம் சார். நன்றி சார், நன்றி சார். கோவிந்தராஜ் சார், ரொம்ப சுருக்கமா சில வரிகள்ல. இனி அதிமுக அது தொண்டர்கள் இப்போ வரக்கூடிய அந்த எக்ஸ் தளத்திலையும் யூடியூப்லையும் இருக்கக்கூடியது மக்கள் வந்து வலுவான கட்டமைப்பு நிச்சயமாக அமையும். இனி பொற்கால ஆட்சி அதிமுக புரட்சித் தலைவர் புரட்சி அம்மாவின் ஆட்சி அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களிலிருந்து ஆரம்பமாகும். இந்த வலுவான கட்டமைப்பு தொண்டர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உள்ளாட்சி தேர்தல்களே நிச்சயமாக அதிமுக மாபெரும் வெற்றியை சந்தித்து தாவேக்காவுக்கு சவுக்கடி மரண அடி கொடுப்பது திண்ணம். நன்றி.